வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்? அதாவது மனசுக்கு வந்து நிம்மதியான ஒரு நிம்மதி வரணும்னா ஃபிலிம் அல்லது எங்கேயாச்சும் பார்க் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க. பிடிக்க மாட்டேங்குது. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அது பிடிக்குமான்றது தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் ரிலாக்ஸாக இருக்காரு. ஆமாம், வேறு எங்கேயாச்சும் வெளியூர்கள் போன ரெண்டாவது நம்ம யோசிக்க வேண்டிய கரெக்டு. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க. ஆமாம், மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் எத்தனை கவுண்ட்டு நீங்கள் கண்களை மூடி அமர்ந்துருங்க. நான் சொல்கிறது முடிக்கும் கண்களை மூடி அப்படியே இருங்க. மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணிவிட்டு கண்களை மூடி அப்படியே அமைதியாக அமர்ந்துருங்க. ஜோதி மேம் வந்து கண்களை மூடி முதல்ல மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் ஆக ஆக இதுவும் ஹெல்ப் ஆகும். மேம் வந்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கிட்டக்க உட்காந்துட்டாங்க. இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மேம். ஒரு 20 நிமிஷம் கிட்டக்க உட்காந்துருக்கீங்க. ஓகே, எப்படி இருக்குது உங்களுக்கு? ரிலாக்ஸ் தெரியுதா? இப்போ ஒரு 20 நிமிஷம் கிட்டக்க உட்காந்துருக்கோம். அது திடீர்னு இதையே நம்ம டெய்லி ப்ராக்டிஸில் மௌனம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நாளைக்கு முதல்ல வந்து ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து அப்புறம் 1 மணி நேரம், அப்புறம் அரை நாள் முழுவதும், அப்புறம் மாதத்தில் 1 நாள் அப்படின்னு சொல்லி அவங்களால முடிந்த அளவு ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைக்கி வேதாத்ரி மகரிஷியின் 116வது ஜெயந்தி. அடுத்து இன்றைக்கி வந்து உலக அமைதி தினம். ஸோ இதை ரெண்டுக்காண்டி தான் இந்த வீடியோ. இந்த மௌனம் வந்து எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் தர முடியாத அந்த மன நிம்மதியை இந்த வந்து கொடுக்கும். அடுத்து நமக்கு வந்து அந்த எதிர்மறை சக்திகளை நம்ம உள்ள அந்த எதிர்மறை சக்திகளை அழிக்கும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும். நல்லா முடிந்த அளவு இந்த உலக அமைதி தினத்தன்று நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரமாவது இருந்து மௌனமாக இருந்து நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஓகேயா? இதோட பலங்கள் நிறைய இருக்குது. இதை பற்றின வீடியோஸை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ மேம்.